பிரைஸ் லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஆகாருடைய குமாரனாக இருக்கிற இஸ்மவேல் சாராயை பரியாசம் பண்ணுகிறான். எகிப்து தேசத்தானாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பரியாசம் பண்ணப்படுகிற சாராளுக்கு காரணமே சாராள் தான். காரணம் என்னவென்று கேட்டால், அவள் தான் ஆகாரை ஆபிரகாமோட சேரும்படிக்கு சொன்னாள். அவள் எதை விதைத்தாலோ அதை அறுக்கிறாள். அவள் மட்டும் அந்த டைமில் அவள் கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை உறுதியை பிடித்திருந்தால் ஜெயித்திருப்பாள். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன்னை நான் பெரிய தேசமாக்குவேன் என்று சொன்னார். நீ பெற்றெடுக்கிறது வாக்கு தத்தம் என்று சொன்னார். அதை சாராலும் விசுவாசித்து நின்றிருந்தாள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பரியாசிக்கப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். நம்மளை அறியாமல் சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்பட்டாலும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புரவாகி சமாதானம் பண்ணி, அந்த எந்த காரியத்தில் சத்துரு விழ வைத்தானோ அவ்விடத்திலிருந்து நம்ம விழாதபடிக்கு நம்ம மீட்டெடுத்து காக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. சாராய் தான் ஆபிரகாமுக்கு சொன்னார், இந்த அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்திலே இருக்கிற அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேர்ந்து கொள் என்று சாராய் தான் சொன்னார். இப்போது அதே ஆகாருடைய பிள்ளையால் இவள் பரியாசம் பண்ணப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிறாள், காயப்படுத்தப்படுகிறாள், வேதனைப்படுத்தப்படுகிறாள். இதற்கு யார் காரணம் என்று யோசித்து பாருங்கள். பேசிக்கொண்டிருக்கிறவர் கர்த்தர். இந்த நாளில் எந்த காயத்தை தாண்டிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை உங்களை அறியாத ஏதோ ஒரு தவறுகளோ, தவறான வார்த்தைகளோ, தவறான செய்கைகளோ இன்றைக்கு உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்குமானால் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தாவே என்னை மன்னியும், எனக்கு இரக்கம் செய்யும், நீர் எனக்கு இரக்கம் செய்யும். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம எந்த இடத்துல பரிகசிக்கப்பட்டுட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் கனப்படுத்துவார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. ஒரு தங்கச்சி நிறைய காயங்களை சகித்து கொண்டு வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் காயப்பட்ட இடத்துல கர்த்தர் கனப்படுத்துவாராக. பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். ஆரோன் என்கிற ஒரு சகோதரன் இதை பார்க்குறீங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை தருகிறார். பரலோகம் திறக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிற மகளே, உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தருவார். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குது, பலவீனம் மாறுது, கட்டுகள் உட்டை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.